நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கேன். கண்மணி, கண்மணி, இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? கண்மணி எங்க போயிட்ட? ரோசம்மா, பாப்பா, பாப்பா. என்னாச்சுமா? பாப்பா எங்க? ஐயோ, எங்க போயிட்டா? அததான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை இந்துவோட ரூம்ல இருப்பாளோ? ரோசம்மா, ஒருவேளை அவ சிஸ்டர் பாக்கிறதுக்காக போயிருப்பால. அது என்ன போயிருப்பான்னு சொல்றீங்க? அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ரோசமா நீங்க? அம்மா நீங்க இருங்கம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்கே இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். குழந்தைய கூப்பிடுறதுக்காக போறேன் சார். அருண் ரூம்ல அந்த குழந்தை இருக்கு. ஏற்கனவே ஒரு 4-5 பேர் ரூம்ல இருக்காங்க. நீங்க அங்க போய் நில்லுங்க. சார், குழந்தைய கூட்டிட்டு பார்வதி அம்மா கிட்ட போலினா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்க இருந்து போலன்னா அதை விட பெரிய பிரச்சனையாகும். ஐயோ, இவரை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். இவர் ஒண்ணு விஐபி இல்ல. குழந்தைய கூட்டிட்டு நான் இங்க இருந்து உடனே போயிடுறேன் சார். சொன்னா உங்களுக்கு புரியாதா? போய் அந்த பக்கம் நில்லுங்க. ஐயோ, என்ன பண்றது கடவுளே, என்ன பண்ணலாம்? என்ன சார், என்ன பிரச்சனை? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எத்தனை பேரை தான் அருணோட ரூம்குள்ள அனுப்புறது? பார்வதி அம்மா கண்மணி தேடிட்டு இருக்காங்க. நான் என்னப்பா பண்றது? குழந்தைய நான் கூட்டிட்டு வரேன், நீங்க அங்க போய் இருங்க. ஓ, அடுத்த ஆளா? ஓ அக்கா, இது பாருங்க, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. எப்படியாவது நான் கண்மணியை கூட்டு வர பாக்குறேன். நான் இப்ப உடனே போயிடுவேன். இங்க அருணும் இந்துவும் இருக்காங்க, இங்க பார்வதி அம்மா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில கண்மணி ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? பாரு, உண்மையதான் சொல்லணும். இந்த உலகத்துல நீ ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கிறது யார் மேல? என் அம்மா மேலதான். அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. அப்புறம் என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? இருந்தாலும் அம்மாவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, என்ன? பாரு, அதையும் அம்மா எடுத்துக்கிட்டா. பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு கேள்வி. என்ன, இந்த அம்முங்கிற பேரை நீ மறந்துட்டியா? ஞாபகம் வரலையா? பாப்பா, அம்மு செல்லம், அம்மு தங்கம், அம்மு தங்கம், அம்மு. செல்லம்,
அது யாரு? சொல்லு செல்லம். அத அத அப்புறம் சொல்லுவா. பாப்பா, உன்னை டாக்டர் ஆண்டி கூப்பிடுறாங்க. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. வா வாமா. டாக்டருக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, நம்ம டாக்டர் ஆண்டியை பார்த்துட்டு அப்புறமா வரலாம். அங்கிள், நான் போயிட்டு வரேன். பொண்ணு எந்த ஆண்டியை பத்தி இப்ப சொல்லிட்டு இருந்தா? இந்து. அது வந்துங்க, அது வந்து அந்த ரேஷ்மாவை பத்தி பொண்ணுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சில சமயம் கண்மணி அப்படிதான். ஓ, நான் என்ன நினைச்சேன்னா இதுக்கு இடையில வேற ஒரு ஆண்டி வந்திருக்காங்கன்னு. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? முன்ன மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? எப்பயாச்சும் ஒரு தடவை ரொம்ப டயர்டா இருக்கு. அதெல்லாம் சரியாயிடும். சொந்தக்காரங்க யாருன்னா வந்தாங்கன்னா டாக்டர் நரேந்திரனை வந்து பார்க்க சொல்லுங்க. சொல்றேன். அம்மா, உங்களுக்கு வலிக்குதா? இல்ல. ஆண்டி, நான் இப்பவும் பார்த்துட்டு தான் வரேன். அப்படியா? அங்கிளையும் பார்த்தேன். அம்மு யாருமா? என்ன அம்முவா? எனக்கு தெரியாதே. நீயே அந்த மாதிரி கேக்குற? ஆண்டியும் அங்கிளும் என்ன அம்முன்னு கூப்பிட்டாங்க. அது ஏன்? அந்த குழந்தையும் கண்மணியும் பார்க்கும்போது ஒரே மாதிரியே இருக்காங்களாமா. அது தவிர வேற ஒண்ணும் இல்ல. நடக்கிறது எல்லாமே கடவுளோட விளையாட்டு தான். அம்மா, உங்களுக்கு நோய் குணமாயிடுச்சா? நம்ம ஆண்டியும் அங்கிளையும் இப்ப பார்க்க போலாமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? போலாமாமா? அம்மாவால இன்னும் சரியா நடக்க முடியாது பாப்பா. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு டாக்டர் கூட இதோ இப்பதானே சொல்லிட்டு போறாங்க. ஆண்டிய பார்க்க போறோம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. சரிதானம்மா? பரவாயில்ல கண்மணி, நாம அப்புறமா பாத்துக்கலாம். இவங்க அந்த பக்கமே போக கூடாது. கடவுளே, ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சில சமயம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் போகவே போகாது. ரோசம்மா, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா, உன்னை விட இப்ப பரவாயில்ல. வேற என்ன? கண்மணி எங்களை பார்க்க வந்தது அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சா? இல்ல இல்ல, நான் ஏதேதோ சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். இந்துங்கிற உன் பேரை தெரியாம கூட என் வாயில வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அப்ப எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமா. சரியா சொல்லணும்னா பார்வதி அம்மாக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா தூங்குறாங்க. எந்நேரமும் கண்மணி கூட விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், அவங்க மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன் உங்களுக்கே அந்த மாதிரி சந்தேகம் வருது? டாக்டர் செக் பண்ண வந்தப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. சொந்தக்காரங்க யாராவது வரும்போது டாக்டர் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? பார்வதி அம்மாக்கிட்டையும் என்கிட்டயும் டாக்டர் சொல்ல தயங்குறாங்கன்னா ஏதோ முக்கியமான பிரச்சனை இருக்கு. சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது கண்டிப்பா பேசணும். அதுதானே டாக்டர் சொன்னதுக்கான அர்த்தம். அப்படிதான் எனக்கும் தோணுது. பார்வதி அம்மா விஷயத்துல இப்ப யார் முக்கியமான சொந்தக்காரங்கன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறதே அந்த குரூப் சார் தான். அந்த ஆளை கொஞ்சம் கூட நம்பவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு ஆள் தான் இருக்காங்க. அது நீதாம்மா. ரோசம்மா,
நீ டாக்டர் பார்த்து என்ன விஷயம்னு கேட்கணும். நான் எப்படி? இது பார்வதி அம்மாக்கு தெரிய போறது இல்ல. ஏதோ ஒரு சொந்தம் அப்படின்னு சொன்னா போதும். ஏன் போய் சொல்லணும்? புருஷனோட அப்பாவோட தங்கச்சி தானே, அப்படியே சொல்லலாம்ல. ஒருவேளை அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? அப்படின்னா நீ உன் மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுமா. என்ன இருந்தாலும் நீ டாக்டர் போய் பார்த்து பேசணும். அப்புறம் டாக்டர் ஜெயந்தி மேடம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருப்பாங்க. அவங்க நரேந்திரன் டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு வாமா. இது பார்வதி அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்வதி அம்மாவுக்கு தலை சுத்தல் வரவே இல்லை. மூக்கில் இருந்து ரத்தமும் வரல. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? பல ரீசன்ஸ் இருக்கு. பொதுவா என்ன சொல்றேன்னா, சைனஸ் ப்ராப்ளம் தான். மூக்கோட 2 துவாரத்துலயும் அதே போல முகங்கள்ல பல பாகங்கள்லயும் உள்ள கேவிட்டிஸ் இருக்கு. அதோட கம்ப்ளைண்ட்ஸ் காரணமா தான் சைனஸ் வருது. அதற்கான முக்கியமான அறிகுறி மூக்கில் இருந்து ரத்தம் வர்றது தான். பிபி அதிகமாகும் போதும் அந்த மாதிரி நடக்கும். அம்மாக்கு இதுல எந்த பிரச்சனை இருக்கு டாக்டர்? இந்த 2 பிரச்சனைகளும் பார்வதி அம்மாவுக்கு அதிகமா தெரியல. அடிக்கடி அவங்களுக்கு தலை சுத்தல் வருதே. அது ஒரு நல்ல அறிகுறியே இல்லைங்க. பிரெயின் டியூமர் அதற்கான காரணமா இருக்கலாம். டாக்டர், இந்த பேஷண்ட்டுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இல்ல. அதுக்குண்டான டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். வெளியில் இருக்கிற லேபுக்கு அனுப்புன சில டெஸ்ட்டுங்க நமக்கு இன்னும் கிடைக்கல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால எதையுமே தெளிவா சொல்ல முடியும். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைல்ல டாக்டர்? இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அப்படி சொல்லலாம். ஆனா கண்ணாமூச்சி ஆடுற சில வியாதிகள் இருக்கு. அது கண்ணுக்கு மாட்டாது. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சர்ஜரி நடந்தது பத்தி சொன்னாங்க. அதுக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் எப்பவும் கவனமா இருக்கணும். அப்புறம் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். பார்வதி அம்மாவுக்கு நீங்க யாருன்னு சொன்னீங்க? அவங்களுக்கு நீங்க என்ன ரிலேஷன்? மகளா? ஆனா நான் உங்களை பார்க்கவே இல்லையே. புரியுது, உங்க 2 பேருக்குள்ள சண்டை தானே. இட்ஸ் ஓகே. டாக்டர், நான் உங்களை வந்து பார்த்ததும் பேசினதும் அம்மாக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ செல்லக்குட்டி? ஐ அம் ஃபைன். நீங்க மதியம் போட்டுட்டு இருந்த டேப்லெட் இன்னியோட அது போதும் மேடம். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாத்திரை சாப்பிட்டு நாக்கே செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இங்க தாங்க, நான் அம்மாக்கு கொடுக்கறேன். நாளைக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேளை போட்டா போதும். இதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. ஊசி குத்துறது அம்மாக்கா இருந்தாலும் வலி என்னமோ மகளுக்கு தான். அத பாக்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. உங்க 2 குழந்தைங்களுக்கும் இவ்ளோ வயசு வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். உங்க மூத்த பொண்ணு வந்ததை நான் பார்த்தேன். மூத்த மகளா? இல்லையா? அப்படின்னா மருமகளா இருக்கும். டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உங்க வியாதிக்கான டீட்டெயில டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வரேன். ரோசம்மா, அந்த சிஸ்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? டாக்டர் பாக்குறதுக்கு யார் போனாங்க? தப்பா சொல்லிருப்பாங்க. என்ன தப்பு? சிஸ்டர் ஆள் மாத்தி தப்பா சொல்லிருக்காங்கம்மா. அவங்க தினமும் நிறைய பேரை பாக்குறாங்க இல்லையா, ஆள் மாறி இருக்கும். இல்லையே, என்னோட வியாதியை பத்தி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்ததா தானே அவங்க சொல்லிட்டு போனாங்க. என்ன பத்தி டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்காங்கன்னா தப்பாதான் இருந்திருக்கும். நான் சொல்றேம்மா, பக்கத்து வார்டுல பார்வதின்ற ஒரு பொம்பளை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. அவங்க பொண்ணுதான் வந்து டாக்டர் பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணதான் உன் பொண்ணா நினைச்சு நர்ஸ் தப்பா சொல்லிருக்காங்க. இவங்களாம் ஏன் தான் இப்படி பண்றாங்களோ. இருந்தாலும் அது மட்டும் இல்லாம அவ உன்னோட பொண்ணா மருமகளான்னு சிஸ்டருக்கே தெரியல.
மொத்தத்துல அந்த பொண்ணு ரொம்ப குழப்பி விட்டா. இந்து இந்து நான் கூப்பிட்டோம் ஏன் நிக்காம போற? கூப்பிட்டியா? எனக்கு கேட்கல. நீ கேட்டிருப்பன்னு தெரியும். எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? பொதுவா எல்லாரும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வருவாங்க? உனக்கு என்ன வியாதி? எனக்கு எந்த வியாதியும் இல்ல. ஒருவேளை இவ சித்தியை தான் பார்க்க வந்திருப்பா. வியாதி இல்லைன்னா டைம் பாஸ்க்காக தான் நீங்க வந்திருக்கியா? இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு வந்தேன். எந்த டாக்டர்? இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லா டாக்டர்ஸையும் உனக்கு தெரியுமா என்ன? அது என்ன வேணா இருக்கட்டும். யார் அந்த டாக்டர்? டாக்டர் பிரியா நாயர். அவங்கள பாத்தியா? பார்த்தேன், பேசிட்டேன். உனக்கு என்ன வியாதி? அது எனக்கு தொண்டை வலிக்குது. இவ சித்திய பார்க்க தான் வந்தாலான்னு எனக்கு சந்தேகமா இருக்கே. இந்து, நீ அம்பாட்டுக்கு போயிருந்தியா? இல்ல. சித்திக்கு கால் பண்ணியா? இல்ல. நான் இன்னைக்கு காலையில போயிருந்தேன். சித்திய பார்த்தேன், பேசினேன். தொண்டை வலிக்குதுல, டாக்டர் பார்க்க நான் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், சரி நான் கிளம்புறேன். யாரு? இந்துலக்காவா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாளா? என்ன பார்த்து எஸ்கேப் ஆக நினைச்சாலும் சந்தேகமா இருக்கு. நான் விடுவேனா? அவ முன்னாடி போன. அப்புறம் அவ பார்வதி பார்க்க தான் அங்க வந்திருப்பா. இத பாரு, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அங்க வந்து பேசினானா அவகிட்ட பார்வதி நெருக்கம் காட்டுவா. அப்படியே நெருங்கி பழகலாம் அப்படின்னு அவ நினைக்கிறா. இல்லப்பா. என்ன நெருங்கி பழக நினைக்கலையா? சித்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு இந்துக்கு தெரியாது. என் மூளையை யூஸ் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்க்க தான் அவ வந்திருக்கா. எந்த டாக்டர்னு கேட்கலையா? டாக்டர் பிரியா நாயர். அப்படி ஒரு டாக்டர் அங்க இருக்கானு என்கொயரி பண்ணியா? நான் அதெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு தான் கால் பண்றேன். நான் உங்களோட பொண்ணுப்பா. அப்படியா? என்னது? டாக்டர் பத்தி சொல்லு. நான் போகும்போதே டாக்டர் பிரியா நாயர் டியூட்டி முடிச்சிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் பார்வதி அங்க தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த அங்க வந்திருக்கா அப்படிங்கும் போது அவ உண்மையிலே எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நான் அத பத்தி சித்தி கிட்ட பேசட்டுமா? அப்புறம் இத பத்தி அந்த ரோசி அம்மா கிட்ட கேளு. சரி. சரி. வா அபிராமி, ஃப்ரூட் சாப்பிடுறியா? ஆன்ட்டிக்கு ஆரஞ்சு பிடிக்காது. யார் சொன்னது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க யாருமே வரலையே. ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. இந்து வரவே இல்லையா? வரலையா சித்தி? வரல. இந்து எப்படிமா இங்க வருவா? அவளுக்கு தெரியுமா என்ன? இந்துக்கு இத பத்தி தெரியாதுன்னு நீங்க எப்படி சரியா சொல்றீங்க? இல்ல, நான் சும்மா சொல்லி பார்த்தேன். சித்தி தூங்கிட்டு இருந்த நேரமா பார்த்து இந்து வந்துட்டு போனா தெரியுமா என்ன? அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பார்வதி அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது நானும் அவங்க கூட தானே இருந்தேன். ஆனா இந்து இங்க வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. யாருமா இந்து? பாப்பா, நீ எதுவும் சாப்பிடலையே, இத சாப்பிடு. வேண்டாம். கண்மணி, நீ இப்படி ரூம்லயே இருந்தா உனக்கு போர் அடிக்கலையா? இல்ல, அம்மா இங்க இருக்காங்கல்ல.
இருந்தாலும் வா, நம்ம இப்படி வரண்டா வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் வரமாட்டேன். நீ ஏன் என்கிட்ட கோவமாவே பேசுற? நீ அவ கூட போயிட்டு வாடி தங்கம். பாரு, இந்த வரண்டாக்கு மேல போக வேண்டாம். வா. வா வா. இவ மனசுக்குள்ள ஏதோ பெரிய பிளான் இருக்கும் போல இருக்கே. நாம இப்போ எங்க போறோம்? நாம இப்ப எங்கேயும் போக போறது இல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன். உனக்கு சித்தி ஏதோ போன் வாங்கி கொடுக்கவே இல்லையா? எனக்கு தான் அம்மாவோட போன் இருக்குல்ல. இருந்தாலும் உனக்கு சொந்தமா ஒரு போன் வேணும் இல்லையா? எதுக்கு? கேம் விளையாடவும் அப்படியே போட்டோஸ் எல்லாம் பாக்குறதுக்கும். கேம் அம்மாவோட போன்ல இருக்கு. ஆன்ட்டி, போன்ல உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இது யாரு? இது ஃப்ரோசன். உனக்கு தெரியுமா? புத்திசாலி. சரி, இப்ப சொல்லு, இது யாருன்னு தெரியுமா? சொல்லு. நீ இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்திருக்கியா? அப்படின்னா சொல்லு, இது யாரு? நான் இங்க இருக்கிற விஷயத்த அபிராமி கிட்ட சொல்லாம இருந்தது நல்லதா போச்சு. இல்லனா அவ அவங்க அப்பா கிட்ட உடனே சொல்லிருப்பா. அப்புறம் அந்த நியூஸ் எல்லா இடத்துக்கும் பரவிடும். அவ அம்மாவை பார்க்க வந்திருக்கானா, அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும். அது கெட்டதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா யாரோட பேச்ச இதுக்கப்புறம் கேட்பாங்கன்னு தெரியல. நிறைய தப்பு நடந்து போச்சுல்ல. உன்கிட்ட நான் சொல்லாம விட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம்? அபிராமி என்ன பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்தா. எப்போ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 முறை வந்திருக்கா. கடவுளே, அவ எங்களோட குழந்தைய பத்தி இவர்கிட்ட சொல்லிருப்பாளோ? என் தண்டனைய குறைக்கிறதுக்காக யாரையோ பாக்குறேன்னு என்கிட்ட அவ சொன்னா. அபிராமிய பத்தி தெரிஞ்சதால நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. அதனாலதான் அதை உன்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். அபிராமி வேற ஏதாவது சொன்னாலா? வேறயா? சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல, நான் சும்மா கேட்டேங்க. என்னையும் நம்ம மகளையும் பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணும் இல்ல. எந்த நிமிஷம் வேணா உடைய போற ஒரு ரகசியம் உள்ள பாட்டில் தான் அவ மனசுக்குள்ள இருக்கு. அபிராமி நினைச்சானா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.